ரம்யா சுந்தரார் பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வி தலானான் யூடியூப் சேனல் எம்எஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எம்எஸ்யூ டிடிசியில் எம்எஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கான அசைன்மெண்ட் எப்போ வரும்னு சொல்லி மாணவர்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம சேனலில் வந்து கரெக்டான அப்டேட் கரெக்டான நேரத்தில் மாணவர்களுக்கு கொடுத்துருந்தோம். மாணவர்களுக்கு அதை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சிப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். மாணவர்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி தலானான் வாட்ஸ்அப் சேனல் யூடியூப் சேனல் இருக்கோ அதேமாதிரி தலானான் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. தகவல்கள் உடனுக்குடன் மாணவர்களுக்கு வர்றதுக்காக நீங்கள் அதையும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தொடர்பான எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் அதுக்கு என்னென்ன தகவல் வேணாலும் உடனுக்குடன் உங்களோட ஃபோனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான தகவலை நீங்கள் பெற்றுக்கலாம். இன்றைக்கி நாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா, ரம்யா சுந்தரா யூனிவர்சிட்டியில் வந்து அசைன்மெண்ட் டாபிக் வந்து போட்டாச்சு. இந்த அசைன்மெண்ட் டாபிக் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அசைன்மெண்ட் டாபிக் போட்டாச்சு. இந்த அசைன்மெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட் எல்லாமே இந்த ஒரே வீடியோலே எல்லாத்தையும் பார்த்துட போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் டாபிக் இப்போ நீங்கள் பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துட்றேன். மாணவர்கள் அந்த லிங்கில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பேஜஸ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜஸில் போய்ட்டு நீங்கள் வந்து மாணவர்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன மேஜரோ எந்த செமஸ்டரோ அந்த செமஸ்டர் வைஸ் நீங்கள் பார்க்கணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. யூஜியாக இருந்தால் என்ன, பிஜியாக இருந்தால் என்ன, தனித்தனியாக தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், 24 COயில் ஆரம்பித்து இப்போ பாருங்கள் 25, 26 வரைக்கும் அதில் உள்ள யூஜிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்து பாருங்கள், செம் 1, செம் 2, செம் 3, செம் 4, செம் 5 ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் முதல் செமஸ்டர்னால் செம் 1 கிளிக் பண்ணணும். இப்போ பாரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ A25 ரிஜிஸ்டர் நம்பர் ஆரம்பிக்கிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ முதல் செம் எழுதுவார். உதாரணத்துக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு BA தமிழ் படிக்கக்கூடியவர் இருந்தால் நான் இப்போ செம் 1 BA தமிழில் கிளிக் பண்ணியிருக்கேன். வேறு நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மாணவர்களுக்கு தேவையான அத்தனை கொஸ்டினும் இப்போ இந்த இடத்துல டவுன்லோட் ஆகிருக்கு. மாணவர்கள் வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டாம். நீங்கள் வந்து என்ன சப்ஜெக்ட்னு பார்க்கணும், ஒரி பண்ண வேண்டாம். என்ன சப்ஜெக்ட் கோடு, எத்தனை பேப்பர், எந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ அசைன்மெண்ட்டில் என்னென்ன கொஸ்டின் பேப்பர் இருக்கோ, என்ன சப்ஜெக்ட் கோடு இருக்கோ அதுதான் மாணவர்களுடைய அந்த சப்ஜெக்ட் கோடும் அந்த சப்ஜெக்டும். இதில் 7 பேப்பர் இருந்தால் அந்த 7 பேப்பர் தான் மாணவர்களுக்கு. BA தமிழ் பாருங்கள், இப்போ வந்து எத்தனை பேப்பர் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம். இது மாதிரி மாணவர்கள் வந்து நீங்கள் என்ன சப்ஜெக்டோ என்ன மேஜரோ அதை மட்டும் கிளிக் பண்ணால் போதும். எந்த செமஸ்டர் இப்போ BA தமிழே பார்த்தீங்கன்னா 5 செமஸ்டருக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் BA தமிழ் 3rd செம்மில் இருக்குது. அதேமாரி பாருங்கள் BA தமிழ் வந்து பாருங்கள் 4th செம்மில் இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள் BA தமிழ் 5th செம்மில் இருக்கும். அதனால் மாணவர்கள் வந்து BA தமிழ் என்னடா நிறைய இடத்துல இருக்குன்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எந்த கோர்ஸாக இருந்தாலும் மாணவர்கள் வந்து நீங்கள் எந்த செமஸ்டரோ அந்த செமஸ்டருக்குள்ளே போய் கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி மாணவர்களுக்கு தேவையான கொஸ்டினை நீங்கள் எடுத்துக்கலாம். இதனை தொடர்ந்து மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுனா நிறைய மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற அசைன்மெண்ட் டிப்ஸு அதோட நான் வந்து மாணவர்களுக்கு இன்னொரு வீடியோவில் வர்றேன். இது போக இன்னும் இந்த அசைன்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து அசைன்மெண்ட் வந்து ஃப்ரண்ட் பேஜ்னு ஒன்று இருக்குது. அந்த ஃப்ரண்ட் பேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த ஃப்ரண்ட் பேஜை கண்டிப்பாக எல்லா அசைன்மெண்ட்லையும் பக்கத்தில் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி அசைன்மெண்ட் எழுதுறது, எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி அதுக்கான கைட்லைன்ஸ் என்ன, இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கும். மாணவர்கள் அது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. என்று மாணவர்கள் தலானான் யூடியூப் சேனல்.